வணக்கம் நண்பர்களே. சிறப்பு பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னை நுங்கம்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 9 ஆண்டு காலம் பணிபுரிந்த நிலையில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி வலியுறுத்தி வருகின்றனர். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்று தேதி 4 ஆகிவிட்டது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் விவாதத்தில் எதிர்க்கட்சி பங்கேற்கவில்லை. இன்றும் நாளையும் நடக்கிறது. நமக்கான அறிவிப்பு ஏதும் இன்று வரை வரவில்லை. அமைச்சர் செங்கோட்டையன் கூறியது போல அது வெற்று வாய்வழி தகவலாகவே வந்துள்ளது. இன்று வரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நமக்கு ஏதேனும் வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நாட்கள் தான் உள்ளது அவர் அறிவித்த தேதி. நண்பர்களே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலைமை தேர்தல் அதிகாரி 10ஆம் தேதி தமிழகம் வரப்போகிறார். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கான சூழல் வெகு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. சசிகலா அம்மையார் தமிழகம் 7ஆம் தேதி வரப்போகிறார். அரசியல் மாற்றங்கள் நடக்கப் போகிறது. நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் என்ன விதமான அரசியல் மாற்றங்கள் உருவாகி கொண்டு இருக்க போகிறது என்று தெரியவில்லை. செவிலியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், பிஜிடிஆர்பி செகண்ட் லிஸ்ட் அவங்களும் கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் பணியிடங்கள் நிரப்ப சொல்லி பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தேர்தல் நேரத்தில் அரசு எதை கையில் எடுக்குமோ எதை கைவிடுமோ என்று தெரியவில்லை. நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடனான தகவலை தங்களோடு பரிமாறிக்கொண்டு வருகிறேன். நன்றி நண்பர்களே.